அதிமுக ஒருங்கிணைப்பு எவ்வளவு தூரம் சாத்தியம்? அதிமுக இன்னைக்கு ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா, இபிஎஸ் அப்படின்னு பிரிஞ்சு கிடக்கிறது. இபிஎஸ் தலைமையில் அதிமுக ஒரு கட்சியாக இருக்குது அப்படின்னும் அந்த மாதிரியான சூழல் தான் இன்னைக்கு அதிமுகவில் காணப்படுகிறது. அப்படிப்பட்ட அதிமுக எப்படி ஒன்றிணையும், ஒருங்கிணைப்பு அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் சாத்தியம் அப்படிங்கிறத பற்றியும், பாஜக திமுகவினுடைய இந்த விஷயத்தில் அவங்களுடைய கணக்கு என்ன அப்படிங்கிறத பற்றியும், இன்னும் சில முக்கியமான சுவாரஸ்யமான தகவலை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் எப்போவுமே ஒரு வழக்கம் இருக்குங்க. ஒரு ஆளுமைமிக்க தலைவர்கள் மறைஞ்சிட்டாங்க அப்படின்னா உடனே கோஷ்டிகள் உருவாகும். கட்சியில் அதிகாரத்தை கைப்பற்ற போட்டாப்போட்டி நடப்பது அப்படிங்கிறது வாடிக்கையான ஒரு விஷயமாகவே மாறி இருக்கு. அப்போ திமுகவிலேயே அப்படி ஆகல் நீங்கள் கேட்கலாம். திமுகவை பொறுத்த வரைக்கும் கருணாநிதி மறைவுக்கு பிறகு அந்த கட்சி அந்த அளவுக்கு கட்டுக்கோட்பாக கொண்டு வந்த காரணத்தால் அந்த மாதிரியான கோஷ்டி பூசல்கள் ஏற்படலை. ஆனால் அதிமுக அப்படி கிடையாது. அதிமுகவை தோற்றுவித்து தமிழக மக்களுடைய ஒரு மாபெரும் ஆதரவை பெற்று திகழ்ந்த எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிரச்சனை அதிமுகவில் உருவாகுது. ஜெயலலிதா அணியும் ஜானகி அணியும் அப்படின்னு 2 அணிகள் அதிமுகவில் பிரிந்து அதிமுகவை கைப்பற்ற ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடக்கிறது. ஆர்.எம். வீரப்பனை விட ஜெயலலிதாவுக்கு தனிப்பட்ட செல்வாக்கு இருந்துச்சு. அப்போ ஆர்.எம். வீரப்பன் ஒரு டீம்ல இருந்தார், ஜெயலலிதா இன்னொரு டீம்ல இருக்காங்க. அப்படின்னா ஆர்.எம். வீரப்பனை விட ஜெயலலிதாவுக்கு தனிப்பட்ட முறையில் கட்சிக்குள்ளேயும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு அதிகம் அப்படிங்கிறதுனால ஆர்.எம். வீரப்பன் என்ன பண்ணாரு, தாம் போட்டியிடாம எம்ஜிஆருடைய மனைவி ஜானகி அம்மையாரை முன்னிறுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் ஆர்.எம். வீரப்பனுக்கு ஏற்பட்டது. ஆனால் பெரும்பாலான அதிமுக தொண்டர்கள் ஏற்கப்பட்டதாலையும் ஜெயலலிதா தன்னுடைய ஆளுமையை நிரூபித்ததாலும் அவரே இந்த போராட்டத்தில் இறுதியாக வெற்றி பெற்று சுமார் 1/4 நூற்றாண்டுக்கு மேலாக தமிழக அரசியலையும் அதிமுகவிலையும் கோலோச்சினாங்க ஒரு மிகப்பெரிய தலைவி அப்படின்னா அது ஜெயலலிதான்னு சொல்லலாம். அப்போ ராஜீவ்காந்தியும் ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக இருந்தார். ஆனால் பின்னாட்களில் பார்த்தோன்னா ராஜீவ்காந்தி மரணத்தால் நாங்கள் ஜெயிக்கலை அப்படின்னு துணிச்சலாக சொன்னது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் கட்சி இல்லாமலேயே அதிமுகவை தனிபெரும் கட்சியாக நிலைநாட்டி அதிலையும் வெற்றி கண்டாங்க மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா. அதிமுக வரலாற்றிலேயே 234 தொகுதியிலையும் இரட்டை இலை சின்னத்தை போட்டியிட வைத்து அதிலையும் வெற்றி கண்டாங்க ஜெயலலிதா. தமிழ்நாட்டில் இத்தகைய அசைக்க முடியாத ஒரு வரலாற்றை கொண்ட அதிமுகவுக்கு ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு ஏற்படும் அப்படிங்கிறத முன்கூட்டி யாருமே கணித்திருக்க மாட்டாங்க. ஒரு இராணுவ கட்டுக்கோட்பாக கட்சியை கொண்டு வந்த ஜெயலலிதா அவங்க மறைந்த பிறகு அதிமுக இந்த அளவுக்கான உட்கட்சி பிரச்சனை சந்தித்து வரும் அப்படின்னு யாருமே கற்பனை கூட பண்ணி பார்த்துருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஓபிஎஸ் தர்ம யுத்தத்தை தொடங்கிய போதிலும் அதிமுகவை உடையாம பாதுகாத்து ஆட்சி பொறுப்பை எடப்பாடி பழனிசாமியிடம் ஒப்படைக்கப்பட்டது. தீர்ப்பு எழுதப்பட்டு ஓராண்டு கழித்து அந்த தீர்ப்பு வாசிக்கப்பட்டு சசிகலா ஜெயிலுக்கு போனதும் அதுக்கு பிறகு நடந்த அரசியல் நிகழ்வுகள் எல்லாமே நமக்கு தெரியும். சசிகலா ஜெயிலுக்கு போன பிறகு ஓபிஎஸ்ஸையும் எடப்பாடி பழனிசாமியும் ஏன் பிரிஞ்சு கிடக்கிறீங்க, ஒன்று சேருங்க, ஒன்று சேர்ந்து கட்சியை கொண்டு போங்க, அதான் சசிகலா இல்லையே அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமியும் பன்னீர்செல்வத்தையும் ஒன்றாக இணைத்து ஆட்சி நடத்த வழி செய்து கொடுத்தது மத்திய பாஜக அரசு தான் அப்படின்னு, அதோட பின்னணியில் பாஜக தான் இருந்தாங்க அப்படிங்கிற பற்றியும் நிறைய செய்திகள் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். இந்த நிலையில் ஆட்சி பறிபோனவுடன் எடப்பாடி ஒற்றை தலைமையை கைப்பற்ற திட்டமிட்டார். ஓபிஎஸ், இபிஎஸ் 2 பேரும் சேர்ந்து ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு கட்சி கொண்டு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒற்றை தலைமை வேணும் அப்படின்னு தொண்டர்கள் ஆங்காங்கே முழக்கங்கள் எழுப்புறாங்க. அந்த முழக்கத்துக்கு எடப்பாடி பழனிசாமி தான் காரணம், அவங்க தரப்பு தூண்டுதல் பேரில் தான் அந்த மாதிரி முழக்கங்கள் எழுப்புறாங்க அப்படின்லாம் சொல்லப்பட்டது. அப்போது ஒற்றை தலைமை கைப்பற்ற இபிஎஸ் திட்டமிடுறார். உடனே ஓபிஎஸ் போர்க்கொடி தூக்கியதால் உடனே ஓபிஎஸ் வெளியேற்றுறாங்க அதிமுக பொதுக்குழுலாம் கூடி. அவரும் வேறு வழி இல்லாமல் பாஜகவிடம் போய் அடைக்கலமானார் ஓபிஎஸ். இப்போ அதிமுகவில் மூத்த தலைவரும் அதிமுகவினரால் மென்மையான நிர்வாகி அப்படின்னு பாராட்டப்படுகிறவருமான செங்கோட்டையன் போர்க்கொடி தூக்கி இருக்காரு. ஓபிஎஸ் போர்க்கொடி தூக்கியதில் ஒரு பெரிய அளவில் ஒரு வெற்றி ஓபிஎஸ் கிடைக்காத காரணம் தொண்டர்களும் சரி, தொண்டர்கள் விடுங்க, கட்சியில் அவருக்கு ஆதரவான நபர்கள் யாருமே இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டது தான் காரணம். ஆனால் செங்கோட்டையன் அப்படி கிடையாது. எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்ததே செங்கோட்டையன் தான். அவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்தே செங்கோட்டையன் மிக முக்கியமான நபராக இருக்கார். அதனால் அவர் போர்க்கொடி தூக்கி இருப்பது எடப்பாடி பழனிசாமிக்கு உண்மையிலேயே ஓபிஎஸ் போர்க்கொடி தூக்கிய போது ஏற்பட்ட நெருக்கடியை விட பல மடங்கு அதிகமான நெருக்கடி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஒன்றுபட்ட அதிமுக அப்படின்னு செங்கோட்டையன் முன்வைத்த கருத்துக்கு பன்னீர்செல்வம் ஆதரவு தெரிவிச்சிருக்காரு.
சசிகலா டிடிவி தினகரனையும் இணைக்கணும் அப்படிங்கிறதா ஒன்றுபட்ட அதிமுக அப்படிங்கிற கான்செப்டினுடைய உள்ளடக்கம். சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ், இபிஎஸ் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து கட்சியை கொண்டு போனால் தான் பவர்ஃபுல்லாக இருக்கும் அதிமுக. ஜெயலலிதா இருக்கும் போது இருந்த அந்த பவர் கண்டிப்பாக இப்போ இருக்கும் அப்படிங்கிறதா இந்த ஒன்றுபட்ட அதிமுக அப்படிங்கிற வார்த்தையுடைய கான்செப்ட். இந்த நிலையில் இந்தியா டுடேவினுடைய கருத்து கணிப்பு ஒன்று வெளியாகி இருக்கிறது. அந்த கருத்து கணிப்பில் வெளியான ஒரு சுவாரஸ்யமான தகவல் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தேர்தல் நடந்தால் யார் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறது குறித்து கருத்து கணிப்பு தான் அந்த கருத்து கணிப்பு. அதில் இப்போ நாடாளுமன்ற தேர்தல் நடந்தால் யாருக்கு வெற்றி, யாருக்கு அதிக ஆதரவு அப்படின்னு கருத்து கணிப்பு நடத்தப்பட்டிருக்கிறது. சட்டமன்ற தேர்தல் குறித்து அதில் எதுவும் குறிப்பிடப்படலை. ஒன்லி இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் பற்றி மட்டும்தான். இந்த கருத்து கணிப்பில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக தலைமையிலான கூட்டணி கடந்த தேர்தலில் 48 விழுக்காடு வாக்குகளை பெற்ற நிலையில் இப்போ தேர்தல் நடந்தால் கரண்ட்டாக இப்போ நடந்ததுன்னா 5 விழுக்காடு வாக்குகள் இன்னும் கூடுதலாக வாங்குவாங்க திமுக. கூடுதலாக வாங்கி 52 விழுக்காடு வாக்குகளை கைப்பற்றலாம் திமுக அப்படின்னு திமுகவுக்கு ஒரு ஆதரவான நிலைப்பாடு தமிழ்நாட்டில் இப்போ இருக்கு அப்படின்னு இந்த கருத்து கணிப்பில் தெரிய வந்திருக்கிறது. கடந்த தேர்தலில் ஒரு பெரிய கூட்டணி இல்லாமல் போட்டியிட்ட அதிமுக 23% வாக்குகள் பெற்ற நிலையில் இப்போ தேர்தல் நடந்தால் 3% வாக்குகளை இழந்து 20 விழுக்காடு வாக்குகள் அதிமுகவுக்கு கிடைக்கும். அதிமுகவுக்கு ஒரு பெரிய மைனஸ் தான் இப்போ தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு இந்த கருத்து கணிப்புகள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அதே சமயத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறோம் பாருங்க. தமிழ்நாட்டில் பாஜக தலைமையிலான கூட்டணி 3% அதிகரித்து 21% வாக்குகளை பெற்றிருக்கும் அப்படின்னு கருத்து கணிப்பில் தெரிய வந்திருக்கிறது. அதாவது அதிமுகவும் பாஜகவும் 2 பேரும் இணைந்து போட்டியிட்டாங்கன்னா வாக்கு சதவீதம் 41 விழுக்காட்டை எட்டும் பட்சத்தில் திமுகவுக்கு அது ஒரு கடுமையான போட்டியை ஏற்படுத்தும் அப்படின்னும் அந்த கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்கி அதோட கூட்டணி அமைக்கவே பாஜக விரும்புகிறாங்க. ஏன்னா அந்த கருத்து கணிப்பில் நம்ம நல்லாவே பார்த்தோம். அதிமுகவோட பாஜக கூட்டணி அமைத்தாங்கன்னா வாக்கு விழுக்காடு இன்னும் அதிகமாகுது அப்படிங்கிற மாதிரி தான் முடிவுகள் இருக்கு. அப்போ ஒன்றுபட்ட அதிமுகவோட பாஜக கூட்டணி அமைத்தாங்கன்னா இன்னும் அது அதிகமாகும், வெற்றிக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் பாஜகவுக்கு இருக்கு. அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக இப்போ இருக்கக்கூடிய நிலைமையிலேயே இருந்தால்தான் தங்களுக்கு சாதகம் அப்படின்னு திமுக கருதுவதும் இயல்பான விஷயம்தான். இப்போ இருக்க மாதிரி இருந்தால் தான் தங்களுக்கு சாதகம். ஒருவேளை ஓபிஎஸ், இபிஎஸ், டிடிவி, சசிகலா இவங்க எல்லாம் சேர்ந்துட்டாங்கன்னா அது திமுகவுக்கு ஒரு கடுமையான போட்டியாக இருக்கும். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இப்போ இருக்க மாதிரி அதிமுக அப்படி இருந்தால் தான் நமக்கு அது சாதகமாக இருக்கும் அப்படின்னு திமுக நினைக்கிறது இயல்பான விஷயம்தான். அதே சமயத்தில் அதிமுகவில் சசிகலா, டிடிவியை இணைப்பதற்கு ஒரு பிரிவினர் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க அப்படிங்கிறதையும் கவனிக்க வேண்டி இருக்கு. அவங்களுடைய வருகையால் எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையின் கீழ் தங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் சுதந்திரமும் இருக்குமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக அதிமுக ஒருங்கிணைப்பு அப்படிங்கிறது கசப்பான ஒன்றா தான் இருக்கும். அதை மாற்றுக்கிறதே கிடையாது. சசிகலா ஜெயிலுக்கு போன உடனே அதிமுக அமைச்சர்கள் தாங்கள் யாருக்கும் கட்டுப்பட்டு அவர்களுக்காக செயல்பட வேண்டியது கிடையாது. அப்போது அதிமுக ஆட்சியில் இருந்தாங்க இல்லையா, அப்போ இருந்த அமைச்சர்கள் யாருக்காகவும் நாங்கள் கட்டுப்பட்டு அவங்களுக்காகலாம் நாங்கள் கட்டுப்பட்டு செயல்பட வேண்டிய அவசியம் கிடையாது, இனி நாங்கள் சுதந்திரமாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள்லாம் முன்வைக்கப்பட்டது. அதனால தான் எடப்பாடிக்கு எதிராக ஓபிஎஸ் போர்க்கொடி தூக்கிய போது பெரும்பாலானவர்கள் அவர் பக்கம் போகலை. ஆனால் செங்கோட்டையினுடைய நிலைமை வேறு. இப்போ இருக்கக்கூடிய நிலைமைக்கு பார்த்தீங்கன்னா அதிமுக தனித்து இயங்கணும் அப்படின்னாலும் ஓரளவு செல்வாக்கு பெற்ற கட்சியாக திமுகவுக்கு வலுவான போட்டிமிக்க கட்சியாக இருக்கணும் அப்படின்னாலும் செங்கோட்டையினுடைய கருத்துக்களை அவ்வளவு எளிதாக எடப்பாடியால் புறந்தள்ளிவிட முடியாது அப்படிங்கிறதான் யதார்த்த நிலைமையாக இருக்கிறது. எடப்பாடி என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்.